ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 8531 31 99 86 97. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாது, ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். நீங்கள் அம்மாக்கிட்ட என்ன பிரச்சனைக்கு குறி வைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு அம்மா தீர்வும் கொடுப்பாங்க. எங்கள் நத்த மாரியம்மா சொன்ன கதை. தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எப்படி கூடோடு இருக்கும். அந்த தேங்காயை நம்ம வந்து வெட்டி அதுக்கு பின்னாடி தேங்காயை எடுத்து அதுக்கு பின்னாடி தான் அந்த உள்ளே இருக்க பருப்பு எடுத்து சாப்பிட முடியும். மாங்காய் இருக்குது, அந்த மாங்காயை பார்த்ததுமே நம்ம சாப்பிட்றலாம். ஆனால் தேங்காயை பார்த்ததும் சாப்பிட முடியாது. தேங்காயை வந்து கொஞ்சம் நமக்கு வேலை இருக்குது. தேங்காயை உரிக்கணும். நமக்கு உரிக்க தெரிஞ்சால் உரிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒருத்தர்களை தேடி உரிக்க சொல்லணும். அதுக்கு பின்னாடி தான் இந்த தேங்காயை நம்ம சாப்பிட முடியும். ஆனால் மாங்காய் அப்படி இல்லை. யாருடைய தயவு வேணாம், யாருடைய ஒத்தாசையும் வேணாம், மாங்காயை பார்த்ததுமே எடுத்து ஆசைப்பட்டதை நம்ம சாப்பிட்றலாம். அம்மா சொன்ன அர்த்தம். நம்ம மாங்காய் எடுத்தது எப்படி சாப்பிட்றோம், அதே மாதிரி சிலரை பார்த்ததுமே நமக்கு வந்து உடனே அவளை பிடிக்கும். மாங்காய் எப்படி எடுத்துமே சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஒருத்தரை பார்த்ததுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவள்கிட்ட நம்ம பேசணும்னு ஆசைப்படுவோம், பழகுவோம். ஆனால் அந்த தேங்காய் பார்த்ததுமே அச்சோ தேங்காயா, அதை உரிக்கணுமே, உரிச்ச பிறகுதே அதை உடைச்சி அதை பருப்பு எடுக்கணும். அது நமக்கு சின்ன வேலை தான். அதே மாதிரி சிலரை பார்த்தாவே இந்த தேங்காய் மாதிரியே பிடிக்காது. ஏன்னா தேங்காயை வந்து உரித்து உடச்சித்தேனே அப்புறம் எடுத்து அப்புறம் தானே சாப்பிடணும் தேங்காயை. ஆனால் மாங்காயை பார்த்துமே சாப்பிட்றோம்ல. அதே மாதிரி தேங்காயை பார்த்தது எப்படி நம்ம வந்து அச்சோ அதில் வேலை இருக்குது, தேங்காயை உரிக்கணுமே அப்படின்னு வருத்தப்படுவோம். அதே மாதிரி சிலர் பார்த்தாவே நமக்கு பிடிக்காது. அந்த தேங்காயை பார்க்குற மாதிரியே நம்மளும் அவளை பார்த்ததுமே பிடிக்காது. ஆனால் மாங்காயை பார்த்தது எப்படி பிடிக்குதோ அதுமாதிரி சிலர் பார்த்ததுமே பிடிக்கும். எப்போவுமே மனசில் பிறந்த நம்ம மற்றவங்களுக்கு பார்த்ததுமே பிடிக்கிற மாதிரி அன்பாகவும் பாசமாகவும் பழகணும். ஒரு பேச்சிலேயே இனிமே இருக்கும். அவளை பார்த்ததுமே அவளோட இன்னும் சத்த நேரம் நம்ம பேசிட்டு போகலாமான்னு தோணும். அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பார்ப்போம், ஒரு பஸ்ஸில் பார்ப்போம், ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்ப்போம், ஒரு கோயிலில் பார்ப்போம். அவள் பார்த்ததுமே முன்ன பின்ன தெரியாதவளாக இருப்பாங்க. ஆனால் நம்மள்ட்ட தெரிஞ்சவங்க மாதிரியே பேசுவாங்க, உரிமை எடுத்து பேசுவாங்க. அதனால் அவளை நமக்கு பிடிக்கும். இந்த தேங்காய், ஒரு சிலர் தேங்காய் மாதிரியே அவள் பேசுகிறத பார்த்தாவே நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவளை பார்த்தாவே திருப்பி இவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைப்போம். அதனால் நம்ம மனசில் பிறந்த எல்லாருமே நம்மளை பார்த்ததுமே எல்லாரும் வந்து பிடிக்கணும், எல்லாரும் கூட பழகணும், பாசமாக இருக்கணும். இந்த கதைக்கு அர்த்தம் இதுதே. இந்த கதையை பார்க்குற எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் நிறைஞ்ச செல்வத்துடன் இருக்கணும்னு எங்கள் நத்த மாரியம்மாட்ட உங்களுக்காக இந்த மகன் வேண்டிக்கிறேன்.